சிவாய நமஹ. ஓம் நம சிவாய. சிவாய நமஹ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அரஹர மகாதேவ சம்போ. பக்தர்களே, கபில தீர்த்த கோவிலில் நடைபெற்று கொண்டிருக்கும் காமாட்சி சமேத கபிலேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே மாசி மாதத்தை முன்னிட்டு, சிவராத்திரியை முன்னிட்டு இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது நந்தி வாகனத்திலே அந்த ஆதி தம்பதிகளை. இதோ நேரடி ஒளிபரப்பில் கபிலேஸ்வர சுவாமி சமேத காமாட்சி தேவியை நந்தி வாகனத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாகனத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. பக்தர்களே, அந்த ஆதி தம்பதிகளை செவிக்கலாம், அவர்களுடைய அனுகிரகத்தை பெறலாம். சிவபெருமான் என்றாலே மங்களங்களை அளிப்பவன். அவனுக்கு வாகனமாக நந்தி அமர்ந்துள்ளது. அதாவது நந்தியின் மீது அந்த ஆதி தம்பதியர்கள் இருவரும் அதிரோகித்து திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த காமாட்சி சமேத கபிலேஸ்வர சுவாமியினுடன் அவர்களுடைய சேவைக்காக, கைங்கரியத்திற்காக யானைகள், எருதுகள் மற்றும் அனைத்து விதமான விலங்கினங்கள் கூட நமக்கு காட்சி தருகின்றன. இதோ நந்தியின் மீது ஆதி தம்பதிகளை செவித்து கொண்டிருக்கிறோம். அரஹர மகாதேவ சம்போ சங்கரா, சாம்ப சதாசிவ சங்கரா என்று சேவிக்கலாம். லிங்கம் என்பது ஒரு குறியீடு. பிரபஞ்ச தோற்றத்திற்கு முன் ஒரு விதையாகும். பரபிரம்மம் அலிங்கம் என்று சொல்லப்படும் நாம ரூபம் கடந்த பொருளாகும். நிர்குணமானதாகும் முக்கணங்களின் வடிவமாகிய பிரகிருதியுடன் நிர்குண பரபிரம்மம் தொடர்பு கொள்ளும் பொழுது வடிவமற்றதாகிய இந்த பிரகிருதி வடிவுடைய பிரபஞ்சமாக தோற்றுவிக்கப்படுகிறது. அப்படி இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு மூலமாகி பிரகிருதி மகாதேவனுடன் தொடர்பு கொண்டு தோற்றுவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சிவபெருமான் இதோ நந்தியின் மீது அதிரோகித்து நந்தி வாகனத்திலே திருவீதி உலா வரும் காட்சியை சேவித்து கொண்டிருக்கிறோம். செம்போ சங்கரா அரஹர மகாதேவா என்று. சாலங்காயன மகர்ஷி குமாரன் சிலாதுடு. அவன் புத்திர பாக்கியம் இல்லாமல் நீண்ட ஆண்டுகளாக இருந்து அதன் பின் சிவபெருமானை குறித்து கடும் தவம் செய்தானாம். அந்த தம்பதியர்கள் இருவரும் நேரில் வந்து சிலாதுனனை பார்த்து, பக்தா, உன் பக்திக்கு நாம் மிகவும் மெச்சி உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளென கூறினார்களாம். சிலாதுனன் அந்த பார்வதியின் காலடிகளில் விழுந்து வணங்கி, அம்மா சந்திரமௌலீஸ்வரா, எனது வம்சம் தழைப்பதற்காக ஒரு குழந்தையை கொடு என்று மன்றாடி சேவித்தானாம். அதற்கு சிவபெருமான், பக்தனே, உனக்கு சந்தான பாக்கியம் இல்லை, இருந்தாலும் உனக்கு ஒரு மகனை பிரசாதிக்கிறேன், ஆனால் அவன் ஆயுள் நீண்ட நாள் இருக்காது என கூறி மறைந்து விட்டனராம். சிலாதன மகரிஷி திரும்பவும் ஆசிரமத்திற்கு வந்தார். நீண்ட ஆண்டுகள் ஆகியது. சரி, யாகம் செய்தால் அதற்கு ஒரு வழி பிறக்கும் என்று ஒரு குழியை தோண்டினான். அந்த குழியில் ஒரு பாலகன் தென்பட்டானாம். மிகவும் அழகான பொலிவுடன் காணப்பட்ட அந்த குழந்தையை பார்த்தவுடன் தன்னுடைய நெடுநாள் ஆசை நிறைவேறியதாக எண்ணினான். அப்படி அந்த குழந்தையை அயோனிஜன் என்று எண்ணி தன்னுடைய ஆசிரமத்திற்கு வந்து மனைவியிடம் கொடுத்தானாம். அவனை சீராட்டி பாலூட்டி அதன் பின் அவனுக்கு நாமகரணம் செய்ய நினைத்த பொழுது ஆகாயத்தில் இருந்த அசரீர வாணி இவ்வாறு கூறியதாம், அந்த குழந்தைக்கு பெற்றவர்கள் நீங்கள் கிடையாது, ஆனால் பார்வதி பரமேஸ்வரனுக்கும் உலகிற்கெல்லாம் குழந்தையாக அவனுக்கு நந்தன் என்ற பெயரை சூட்டுங்கள் என்று கூறினார்களாம். அந்த நந்தன் தான் இப்பொழுது நந்தியாக வாகனமாக மாறி சிவபெருமானையும் அந்த தாயாரையும், அதாவது காமாட்சி தேவியையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. பக்தர்களே, இந்த சிவபெருமானுடைய வரலாற்றை கேட்கும் பொழுது அனைத்தும் நமக்கு மங்களகரமான விஷயங்கள் தான் நடைபெறும். இந்த கபில தீர்த்தத்திலே க்ஷேத்திர பாலகனாக இருப்பவர்தான் இந்த சிவபெருமான். இந்த தலத்திலே நம்மாழ்வாரும் எழுந்தருளி இருப்பதால் ஆழ்வார் தீர்த்தம் என்றும் கூட கூறுவார்கள்.
பக்தர்களே, இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி, மாசி மாதம் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி. அதேபோல் தெலுங்கிலே மாக மாதம் என்று கூறுவார்கள். இந்த மாக மாதத்திலே கூட அந்த சிவபெருமானை சேவிக்கலாம். அப்படி இந்த சிவராத்திரியை முன்னிட்டும் மறுபடியும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டும் கூட இந்த பிரம்மோற்சவமானது நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையிலே இன்று இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது அதோ அந்த நந்தி வாகனத்திலே ஆதி தம்பதிகளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். லிங்க புராணம் என்ன கூறுகிறது என்று பார்த்தால், பரபிரம்மம் நிர்குணமானதாய் லிங்க வடிவையும் தாண்டி இருப்பினும் அந்த பரபிரம்மே லிங்கம், பிரகிருதி ஆகிய அனைத்திற்கும் மூலமாக அமைந்துள்ளது. அலிங்கம் என்பது சிவனையே குறிக்கும். அந்த அலிங்கமே சிவனோடு தொடர்புடைய லிங்கமாகி அந்த லிங்கத்தோடு தொடர்புடையது லிங்க புராணம் என்று கூறப்படுகிறது. இந்த சிவபெருமானானவர் பஞ்சலிங்கங்களாக பஞ்சபூதங்களாக எழுந்தருளி ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு விசேஷமான அனுகிரகத்தை கொடுப்பவர், அதாவது அள்ளித்தருபவர். அப்படி இங்கே கபில தீர்த்தத்திலே கபிலேஸ்வர சுவாமி, அதாவது கபில மகரிஷி தவமிருந்த மையால் அவர் எழுந்தருளி அந்த தலத்திற்கு இங்கே கபிலேஸ்வர சுவாமியும் எழுந்தருளி இங்கே கபிலேஸ்வர சுவாமியாக அந்த நாமத்தை தான் சார்தம் செய்து கொண்டு பக்தர்களை அனுகரிக்கிறார். அதேபோல் பஞ்சபூதங்கள் என்றால் சிதம்பரத்திலே நடராஜர் ஆகாய லிங்கம், காஞ்சியிலே பிருத்விலிங்கம் ஏகாம்பரநாதர் மற்றும் திருவண்ணாமலையிலே அருணாச்சலேஸ்வரர் வாயுலிங்கம், ஜம்புகேஸ்வரத்திலே ஜலலிங்கம் அங்கே ஜம்புநாதனாகவும், இப்படி காளஹஸ்தியிலே வாயுலிங்கமாக வாயுலிங்கேஸ்வரராகவும் பஞ்சபூதங்களாக நமக்கு தோன்றி பக்தர்களை அனுகிரகம் செய்து கொண்டிருக்கும் அந்த சிவபெருமானுடைய இன்று விசேஷமான நாளான சிவராத்திரி நன்னாளிலே இதோ அந்த ஆதி தம்பதிகளை நந்தி வாகனத்திலே சேவிக்க உள்ளோம், சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் அனைவரும் கூடி இன்று முழுதும் உபவாசம் இருந்து ஜாகரணம், அதாவது நித்திரை இல்லாமல் இருந்து அந்த சிவபெருமானை சேவிப்பார்கள். அப்படி அந்த பகவானை எவ்வளவு நேரம் கண்விழித்து சேவிக்கிறோமோ அவ்வளவு மங்களத்தையும் நமக்கு அளிப்பானாம். இதோ கபில தீர்த்த கோவிலை சேவிக்கலாம் பாருங்கள். அங்கே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அந்த வட்டமானது நந்தியுடன் அமைக்கப்பட்டுள்ளதாகையால் அது நந்தியினுடைய வட்டம், நந்தி சர்க்கிள் என்றும் கூறப்படுகிறது. கபில தீர்த்தம் கோவிலிலே ஆதி தம்பதிகள் நந்தி வாகனத்திலே எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். சேவிக்கலாம் அந்த ஆதி தம்பதிகளை. காமாட்சி தேவி சமேத கபிலேஸ்வர சுவாமி. லிங்கம் என்ற சொல்லுக்கு தன்னைத்தானே தோற்றுவித்து கொண்டு தனித்து பிரபஞ்சத்தையும் தன்னுள் அடக்கி இருப்பது என்பது பொருளாகும். மகாதேவியே மாபெரும் பெண் தெய்வமாகிறாள். பிரகிருதியே பிரபஞ்சத்தின் விதைகளை தாங்கி நிற்பவள் என்று கூறுகிறது லிங்க புராணம். కైవల్యము కైవసము కపిల తీర్థమును గాంచిన కైవల్యము కైవసము కైలాసపతిని చూడ కలుగును పరవశము కపిల తీర్థమును గాంచిన కైవల్యము కైవసము కైలాసపతిని చూడ కలుగును పరవశము కపిల తీర్థమును గాంచిన
శివైక్య యోగములో కపిల తీర్థమును గాంచిన కైవల్యము కైవసము నీలకంఠరునికిదే నిత్య నివాసము కపిల తీర్థమును గాంచిన కైవల్యము కైవసము గిరిపై తిరుమలపతి చిరునగవులు కురియగా జలపాతములు నమక చమకములే పలుకగా గిరిపై తిరుమలపతి చిరునగవులు కురియగా జలపాతములు నమక చమకములే పలుకగా నీరజాక్షి కామాక్షి నేత్ర పర్వము నీరజాక్షి కామాక్షి నేత్ర పర్వము సర్వనామ స్మరణము సర్వగర్వ కర్మము సర్వనామ స్మరణము సర్వగర్వ కర్మము కపిల తీర్థమును గాంచిన కైవల్యము కైవసము కైలాసపతిని చూడ కలుగును పరవశము కపిల తీర్థమును గాంచిన కైవల్యము కైవసము ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவ சம்போ சங்கரா. அப்படி அந்த முனிவர் குழந்தையை மிகவும் செல்லமாக வளர்த்தனராம். அந்த தம்பதியினர் 5ஆம் ஆண்டு அக்ஷராபியாசம் செய்து பிறகு குருகுலத்திலே படிப்பதற்காக விட்டனர். 8ஆம் ஆண்டு உபநயனத்தை செய்தனர். வேதங்களையும் கற்கத் தொடங்கினான். மிகவும் மேதாவி. ஒருமுறை கூறினால் அப்படியே மனதிலேயே வைத்து கொள்ளுபவன். 4 வேதங்கள், 18 புராணங்கள், 6 சாஸ்திரங்களையும் மிக விரைவிலேயே கற்றுக்கொண்டவன். அந்த ஏகசந்தாகிரகி என்று சொல்லுவார்கள். அப்படி பெற்றோர்கள் இருவரும் கூட அவன் கற்ற கல்வியை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த ஆசிரமத்திற்கு மித்ரவருணன் என்ற ஒரு மகரிஷி விஜயம் செய்தாராம். நந்தன் வந்த மகரிஷியை சேவிக்க அவனுடைய எதிர்காலம் எப்படி உள்ளதென பெற்றோர்கள் கேட்டனர். அனைத்திலும் வல்லவன், ஆனால் நீண்ட ஆயுள் இல்லை என்றாராம். அதை கேட்ட நந்தன், எதற்காக வேதனைப்படுகிறீர்கள்? நீங்கள் என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கள். நான் அந்த கேதாரநாத்திற்கு தலத்திற்கு சென்று அந்த பரமசிவனை குறித்து தவம் செய்கிறேன். அவர் என்னை நிச்சயம் காப்பாற்றுவார் என்றானாம். சிவன் எதிரே வந்து, பத்சா, உன்னுடைய கடும் தவத்திற்கு மெச்சினேன். என்ன வரம் வேண்டும் கேள் என கூற, உன்னை தரிசித்தேன் போதும், எனக்கு வேறொன்றும் வேண்டாம். அதன் பின் உன் விருப்பம் என்றானாம். இப்படி அந்த சின்ன வயதிலேயே மிகவும் வினயமாக அனைவர்களிடத்தில் மரியாதை விட்டு அனைத்து கல்விகளையும் கற்றவன்தான் அந்த நந்தன் என்று அந்த லிங்க புராணத்திலே கூறுகிறது. இந்த புராணமானது 2 பகுதிகளை கொண்டது. சிவ வழிபாட்டுக்காரர்களுக்கு இந்த புராணம் ஒரு கையேடு. அதேபோல் சிவமூர்த்தத்தை வழிபடுவதற்குரிய வழிகளையும் சொல்வதுடன் சிவனுடைய ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாத்தம் என்ற 5 வடிவங்களையும் உள்ளடக்கியது. பிரபஞ்சங்களின் உற்பத்தி, அழிவு, மறு உற்பத்தி ஆகிய நேரங்களில் சிவன் இந்த 5 வடிவங்களிலே தேவையானதை மேற்கொண்டு பிரம்மனுக்கு ஆணையிட்டு படைப்பை தொடங்குமாறு சொல்லுகிறானாம். இது விஷ்ணுவை சிவனுக்கு கீழ் பணிபுரிவதாக காட்டுகிறது என்று 11,000 பாடல்களுடன் காணப்படும் மூலமாக இருந்த இந்த லிங்க புராணம் இழக்கப்பட்டதை, அதன் பிறகு மூல புராணத்திலே காணப்படாத பல தாந்திரிய வித்தைகளும் இந்த புராணத்திலே கூறப்பட்டுள்ளன. பல நூல்களில் லிங்க புராணத்திலே இருந்து எடுக்க பெற்றதாக கூறப்பட்டுள்ள பாடல்கள் இன்றுள்ள லிங்க புராணத்திலே காணப்படவில்லை. பிரபஞ்சம்
ஆதியில் பரபிரம்மம் ஒற்றையாக இருந்தது. எங்கு எதுவும் இல்லை. அது தன்னைத்தானே மாற்றி முன்னதாக 3ஆக பிரித்து கொண்டு பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று 3 வடிவம் எடுத்தது. இதை அடுத்து எங்கும் நீர் நிறைந்த அதிலே தோன்றிய முட்டை பிரம்மன் படைப்பை துவங்குதல், காலப்பிரமாணம், யுகங்களின் அளவு ஆகியவை ஏனைய புராணங்களைப் போலவே இங்கும் உள்ளது. இது புதிதாக கண்டுள்ள, அதாவது உற்பத்தி துவங்கும் முன்னர் தனது வேலை பளு அதிகமாக இருப்பதால் தனக்கு உதவி செய்யுமாறு பிரம்மன் சிவனை வேண்டிக் கொண்டாராம். சரி என்று ஒப்புக்கொண்ட சிவன் தன்னைப் போலவே 11 பேர்களை படைத்தானாம். இவர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்த பிரம்மன் அதிர்ச்சி அடைந்தாராம். உம்மை போல் அழிவில்லாத சிரஞ்சீவிகளை படைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளவில்லை. நான் கேட்டது அழிகின்ற உடம்போடு கூடிய ஜீவராசிகளே என்று பிரம்மா சொல்ல, சிவன் படைப்பு தொழில் உதவி செய்வதை நிறுத்தி கொண்டாராம். என்றாலும் ஏற்கனவே படைத்துவிட்ட அந்த 11 சிரஞ்சீவிகளும் ஏகாதச ருத்ரர்கள் என்று கூறப்படுகிறார்கள். இதோ நம்முடைய ஆந்திர மாநிலத்திலே திராட்சாராமம் என்ற தலங்களிலே 5 லிங்க வடிவில் அந்த எம்பெருமான் குடிகொண்டிருக்கிறான். அதேபோல் காளஹஸ்தியில் கூட இன்று மகா சிவராத்திரி விழாவை கொண்டாடுகிறார்கள். வாயுலிங்கேஸ்வரனை செவித்து பக்தர்கள் அங்கே அந்த பகவானுடைய அருளை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் நம்முடைய திருப்பதி அருகிலே 5 லிங்க ஸ்தலங்கள் உள்ளன. கபில தீர்த்தம், யோகி மல்லவரம், காஜுலமண்டியம், குடிமல்லம், தொண்டவாடா என்ற முக்கோட்டி, இப்படி 5 தலங்களிலும் சிவபெருமான் எழுந்தருளி அந்த பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருப்பது கபிலேஸ்வர சுவாமியினுடைய சிவராத்திரியை முன்னிட்டு வருடாந்த பிரம்மோற்சவமும் சிவராத்திரியை முன்னிட்டு இந்த உற்சவம் மகா சிவராத்திரி. ஆகவே பக்தர்களே, அந்த ஆதி தம்பதிகளை நந்தி வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். நந்திக்கு எப்படி அனுகிரகம் செய்து அருளி செய்கிறானோ அதுபோல் நம்மையும் அருளி செய்ய வேண்டும் என்று சேவிக்கலாம். ஓம் நம சிவாய, அரஹர மகாதேவ சம்போ என்று. இதனை அடுத்து பிரம்மன் சனகன், சனந்தா, சனாதன என்று 3 மகன்களையும் பெற்றார். அந்த புராணத்திலே சனத்குமாரன் என்றது 4வது பிள்ளையும் பெற்றான் என்பதை மற்ற புராணங்கள் சொல்லுகின்றன. இதன் பிறகு 9 முனிவர்கள், சுயம்பு, மனு ஆகியவரின் தோற்றம் பற்றி மற்ற புராணங்களும் லிங்க புராணமும் பேசுகிறது. அதாவது லிங்கம் என்றால் லோமஹர்ஷ்ணர் மற்ற முனிவர்களுக்கு கூறிய லிங்கம் பற்றிய கதை. பிரம்மா, விஷ்ணு இருவரும் லிங்கத்தின் அடிமுடி தேடிய கதையே நமக்கு சிவபுராணத்திலே கூறப்பட்டுள்ளது. இங்கு சொல்லப்பட்டுள்ள கதை வருமாறு, அதாவது லிங்கத்தின் இடையே தோன்றிய சிவன் படைக்கும் தெய்வமாகிய பிரம்மாவுக்கும் காக்கும் தெய்வமாகிய விஷ்ணுவும் அழிக்கும் தெய்வமாகிய நானும் ஒரே பரபிரம்மத்தில் இருந்து தோன்றியவர்கள் ஆவோம். நமக்குள் சண்டை போட்டுக்கொள்ளுதல் தேவையில்லை. லிங்கத்திலே இருந்துதான் அனாதியாக முட்டை தோன்றிற்று என்று கூறிவிட்டு லிங்கத்தில் தோன்றிய சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய 3வருக்கும் சிவகாயத்ரி உபதேசத்தை செய்தாராம். பிரம்மனும் விஷ்ணுவும் நைமிசாரண்ய வனத்திலே முனிவர்கள் லோமஹர்ஷனரை பார்த்து படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 தொழில்களையும் செய்யும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3வரும் பிரம்மாவை மட்டும் விஷ்ணுவின் பிள்ளை என்று கூறுகிறார்களே, அது ஏனென்று கேட்க அதற்கு லோமஹர்ஷனன் கூறுகிறார் இவ்வாறு: முன்னொரு காலத்திலே பிரபஞ்ச உற்பத்திக்கு முன் எங்கும் நீரே நிறைந்திருந்ததாம். தண்ணீரின் மேலே படுத்திருந்த நாராயணன் பொழுது போகாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் வேளையிலே தம்முடைய கொப்புழை பிடித்து விளையாடி கொண்டிருந்தாராம். திடீரென்று ஒரு மாபெரும் தாமரைப்பூ கொப்புளில் நின்று வெளிப்பட்டது. அந்த இதழ்களின் நடுவே பிரம்மன் கம்பீரமாக அமர்ந்திருந்தாராம். சில காலம் அந்த தாமரையிலிருந்து இறங்கி வந்து விஷ்ணுவை ஆச்சரியத்தோடு பார்த்தாராம்.
ಶರವಣ ಭವಗುಹ ವಲ್ಲೀಶ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಮಾಂ ಪಾಹಿ ಶಕ್ತ್ಯಾಯುಧಧರ ದೇವೇಶ ಶ್ರೀ ಸ್ವಾಮಿನಾಥ ಮಾಂ ಪಾಹಿ ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவ செம்போ என்று அந்த காமாட்சி சமேத கபிலேஸ்வர சுவாமியை சேவித்து கொண்டிருக்கிறோம் நந்தி வாகனத்திலே. இப்படி முன்னொரு காலத்திலே பிரபஞ்ச உற்பத்திற்கு முன் எங்கும் நீரே நிறைந்திருக்கும் பொழுது அந்த தாமரையிலிருந்து விஷ்ணுவை பார்த்து ஆச்சரியத்தோடு நின்றாராம். விஷ்ணு அவரை பார்த்து நீ யார் என்று கேட்க எனக்கு தெரியவில்லை தெரிவி என்றாராம். அப்பொழுது பிரம்மன் நான் தான் சர்வ வல்லமை படைத்தவன் உள்ள பிரம்மன், இந்த உலகம் முழுவதையும் படைக்கின்றவன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் யார் என்று கேட்டானாம். உடனே விஷ்ணு என் பெயர் விஷ்ணு, உன்னை உட்பட அனைத்தையும் படைப்பவன் நான் தான், நீ எனக்கு மகன் முறையாவா என்றாராம். அதை கேட்ட பிரம்மன் கோபம் கொண்டு நானே அனைத்துமாய் இருக்கும் பொழுது நீ எப்படி எனக்கு தந்தையாக முடியும், வேண்டுமானால் என்னுள் புகுந்து பாருங்கள் என்றாராம். உடனே விஷ்ணு பிரம்மன் வாய் வழியாக புகுந்து உள்ளே சென்றபோது பல்வேறு உலகத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தும் பிரம்மன் வயிற்றுக்குள் இருப்பதை கண்டான். அதை சுற்றி பார்க்க விஷ்ணுவிற்கு 1000 ஆண்டுகள் தேவைப்பட்டன. ஒருவாறு யாவற்றையும் பார்த்து கொண்டு மறுபடியும் வாய் வழியே விஷ்ணு வெளியே வந்துவிட்டார். பிரம்மனை பார்த்து நீ என் வயிற்றுக்குள் சென்று பார்த்து வா என்றானாம். அப்படியே பிரம்மன் விஷ்ணுவின் வாய் வழியாக புகுந்து உள்ளே சென்றான். அங்கே தான் படைத்ததை போன்று பல உலகங்கள் இருந்ததை கண்டாராம். முழுவதும் சுற்றி பார்க்க பிரம்மனுக்கு 1000 ஆண்டுகள் தேவைப்பட்டன. முடிவில் அவர் வெளியே வர நினைத்த பொழுது வெளியே வரக்கூடிய வாயில்கள் அனைத்தும் விஷ்ணு மூடிவிட்டான். அந்த நிலையில் வேறு வழி இல்லாமல் விஷ்ணுவின் கொப்புள் வழியாக வெளியே வந்த பிரம்மனுக்கும் விஷ்ணுவிற்கும் பெரும் சண்டை ஏற்பட்டதாம். இவர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் இருவரும் அதிர்ச்சி வரும்படியாக அதிர்வுகள் தோன்ற இருவரும் நின்ற நிலையிலே ஆட்டம் கண்டனர். பிரம்மனுக்கு இது புதிய அனுபவம். அதனால் இப்படி கொப்புளையாட்டி எனக்கு துன்பம் தருகிறாய் என்று விஷ்ணுவை கேட்டாராம். உடனே விஷ்ணு ஆட்டவில்லை, சிவபெருமான் வருகிறார் என்று தெரிகிறது. அவர் வருவதால் ஏற்படுகின்ற அலையான அதிர்வுகள்தான் நம் இருவரையும் நிலை கொள்ளாமல் ஆட்டி வந்தது என்றாராம். அந்த அதிர்ச்சி தாங்காத பிரம்மா சிவன் யார் என்று கேட்க விஷ்ணு நாம் இருவரும் சிவனை தியானம் செய்வோம் என்று கூறி தியானத்தில் ஈடுபட்ட பொழுது சிவன் அவர்கள் எதிரே தோன்றினாராம். உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று சிவபெருமான் கேட்க விஷ்ணு உங்களிடத்தில் நீங்காத பக்தி வேண்டும் என்று விடை கூறினாராம். தந்தேன் என்று கூறிய சிவன் பிரம்மனை பார்த்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க தாங்கள் எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டானாம். இந்த விவரத்தை கேட்டுக்கொண்ட சிவன் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறிவிட்டாராம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் காமாட்சி தேவி தாயார் இருவருமாக சேர்ந்து அந்த நந்தியின் மீது வாகனமாக அமர்ந்து கொண்டு இதோ திருவீதி உலா வரும் காட்சியில் நந்தி வாகனத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இதோ இந்த சிவராத்திரி நன்னாளிலே நாம் சேவித்து கொண்டிருக்கும் வாகனம் நந்தி வாகனம். இந்த நந்தி வாகனம் மகா சிவராத்திரி அன்று அனைத்து சிவபெருமான் கோவில்களிலே கூட நடைபெறுகிறது. செவிப்போம் அந்த நந்தி வாகனத்திலே சிவபெருமானையும் பார்வத்தாயாரையும். பிரம்மன் படைப்பு தொழிலை துவங்கியவுடன் அவனால் படைக்கப்பட்ட பொருள்கள் அவன் விரும்பியபடி இல்லை, படைப்பு தன் விருப்பப்படி இல்லை என்பதை அறிந்தவுடன் பிரம்மனுக்கு எல்லையில்லாத கவலை. அந்த கவலத்தை வெளிப்படுத்தவே ருத்ரனானானாம்.
தேவதாரு என்றொரு மரம். அந்த மரங்களிலே சிறப்பான ஒன்று, முன்னொரு காலத்திலே ஒரு காட்டிலே அந்த தேவதாரு மரங்கள் நிறைய வளர்ந்திருந்தன. அந்த காட்டில் முனிவர்கள் பலர் தம்முடைய மனைவியரோடு வாழ்ந்து வந்தார்களாம். அவர்கள் சிவபெருமானை குறித்து கடும் தவம் புரிந்து வந்த வேளையிலே அவர்கள் தியானத்தின் மனம் மகிழ்ந்து சிவபெருமான் அந்த முனிவர்களை பரீட்சை செய்ய விரும்பினார். அதனால் அழகற்ற உருவம் ஒன்றினை பெற்று கரிய நிறத்துடன் கொடிய கண்களுடனும் அவர்கள் முன் தோன்றினாராம். முனிவர்களின் மனைவிமார்கள் அனைவரும் சிவபெருமானை தொடர்ந்து செல்லலாயினர். ஆனால் முனிவர்களோ அந்த உருவம் ஏளனமாகவும் கடுமையான சொற்கள் கூறியும் விரட்ட சிவபெருமானும் அந்த இடத்திலிருந்து மறைந்தாராம். முனிவர்கள் உடனே பிரம்மனிடம் சென்று நடந்ததை கூற, பிரம்மா வெகுண்டு, முட்டாள்களே, நீங்கள் என்ன தவறு செய்திருக்கிறீர்கள் என்பதை உணரவில்லையா? வந்தது வேறு யாருமல்ல, சிவபெருமானே தான். உங்களை சோதனை செய்யவே இப்படியொரு வடிவம் எடுத்து உங்கள் விருந்தினராக வந்தார். அப்படி விருந்துண்ண வந்தவர்களை அன்புடன் அழைத்து உணவிட வேண்டுமே தவிர அவர்கள் அழகானவர்களா இல்லையா என்று பார்த்து உபசரிக்க கூடாது. உங்களுக்கு சுதர்சனனின் கதை தெரியுமா? அதை இப்பொழுது கூறுகிறேன் என்று கூறினாராம். அப்படி பஞ்சலிங்க வடிவிலே பஞ்சபூதங்களாக மாறிய அந்த சிவபெருமான் இதோ இங்கே கபிலேஸ்வர சுவாமியிலே கபிலேஸ்வரராக அந்த கோவிலிலே எழுந்தருளி காமாட்சி சமேதராக பக்தர்களை அனுகரித்து கொண்டிருக்கிறார். அந்த கோவிலிலே நாம் மற்றும் சில ஆலயங்களை செவிக்கலாம். அதாவது கோவில் உள்ளே முதலில் சென்றதும் விநாயகர், அதன் பிறகு சிவபெருமானுடைய துவஜஸ்தம்பம், அதன் பிறகு காமாட்சி தேவி தாயார், அதன் பிறகு தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், குரு பகவான், இப்படியாக அனைவரும் நடராஜ சுவாமி மற்றும் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் நாகங்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த அரசமரம், அதன் பிறகு கோட்டி லிங்கங்கள் மற்றும் ஒரு சிலர் பிரதிஷ்டை செய்த லிங்கங்கள், நவகிரகங்கள், இப்படியாக அந்த கபில தீர்த்த கோவிலை ஒரு கண்ணோடு பார்க்கும் பொழுது மனதாலேயே நினைக்க தோன்றுகிறது இவ்வாறாக. ஓம் நம சிவாயா. शंभो शंकरा अंबिकानाथा विश्वेश्वरा त्रिनेत्रमूर्ति त्रिशूलधारी गंगाधर गौरी मनोहर ओम हर हर शंभो शंकरा अंबिकानाथा विश्वेश्वरा त्रिनेत्रमूर्ति त्रिशूलधारी गंगाधर गौरी मनोहर ओम हर हर शंभो शंकरा. चंद्रकिरीट पन्नगभूषण चंद्रकिरीट नीलकंठधर नटराज कैलासवास कावुमो पुरहर कैलासवास
శృతిని మేమిడితిమయ్యా కల్పవృక్షమును మా కొసగుమయ్యా అంబిక శృతిని మేమిడితిమయ్యా కల్పవృక్షమును మా కొసగుమయ్యా మా సేవా భాగ్యము కాపాడుమయ్యా మా సేవా భాగ్యము కాపాడుమయ్యా రామచంద్ర స్తుతి మన్నించుమయ్యా ఓం హర హర శంభో శంకర అంబికానాథ విశ్వేశ్వర త్రినేత్రమూర్తి త్రిశూలధారి గంగాధర గౌరీ మనోహర ఓం హర హర శంభో శంకర ఓం హర హర ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவ சம்போ சங்கரா. காமாட்சி தேவி சமேத கபிலேஸ்வர சுவாமி சிவராத்திரியை முன்னிட்டு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கும் வாகனம் நந்தி வாகனம். நந்தியின் மீது அதிரோகித்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த ஆதி தம்பதிகளை சேவித்து கொண்டு நாம் வாழ்க்கையிலே மங்களங்களை பெறலாம். அப்படி சிவபெருமான் அந்த நந்தனை பார்த்து, எனக்கு வேறொன்றும் தேவையில்லை, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க தங்களை பார்த்து விட்டேன், எனக்கு வேறொன்றும் தேவையில்லை என்று கூற, உன்னுடைய ஞானத்திற்கு மெச்சி எப்பொழுதும் என் எதிரில் நந்தீஸ்வரன் என்ற பெயரிலே எனக்கு வாகனமாக இரு என்று எனது பிரதிநிதியாகவும் கணாதிபத்தியம் கூட உனக்கு வழங்குகிறேன் என்று ஜடாஜூடத்தில் இருக்கும் புனித கங்கையை அந்த நந்திக்கு அபிஷேகித்தாராம். அந்த ஜலமானது 5 பகுதிகளாக பிரிந்து திரிராத்ரா, ஜடோதஜா, ஸ்வர்ணோதகா, ஜம்பு நதி, ருஷத்வஜா என்று பெயர் பெற்று நந்தீஸ்வர ஜபத்தலமாக பிரசித்தி பெற்றதாம். யாராகிலும் சரி இந்த 5 நதிகளில் அல்லது ஒன்றிலாவது நீராடினால் சிவனை அபிஷேகித்த பலன் கிடைக்குமாம். நந்தீஸ்வரன் கைலாசத்திலே சிவனின் முன்பு வினயம் பக்தியுடன் பார்த்த அந்த எம்பெருமான் மகிழ்ச்சி அடைந்தாராம். தேவலோக அனைவரையும் அழைத்து நந்தீஸ்வரனுக்கு அந்த கைங்கரியத்தை செய்ய சொன்னார்களாம். அதேபோல் பிரதோஷத்திலே அந்த பகவானுக்கு எப்பொழுதும் முதலில் நந்திக்குத்தான் பூஜை, அதன் பிறகுதான் அதாவது சிவபெருமானுக்கு பூஜை. இப்படியாக அந்த நந்தீஸ்வரனை நாமும் சேவித்து கொண்டு நந்தி வாகனத்திலே பெருமாள் அதாவது சிவபெருமானையும் தாயாரையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, நந்தி வாகனம் என்பது அதாவது சிவபெருமானால் ஏற்படுத்தப்பட்ட அந்த நந்தீஸ்வரன் சிவபெருமானே மெச்சி தனக்கு வாகனமாக இருக்க கூறினானாம். அப்படிப்பட்ட அந்த நந்தீஸ்வரன் எவ்வளவு பெருமையுடையவன்! சிவபெருமானுக்கு வாகனமாக மாறினான் என்றால் அதற்காகத்தான் பிரதோஷ வேளையிலே நந்தி பகவானுக்கு முதலில் பூஜை செய்து அந்த பில்வ இலைகளால் பூஜை செய்து அர்ச்சித்து அவருடைய காதுகளில் நம்முடைய குறைகளை கூறி அந்த பகவானுக்கு கூறச் சொன்னால் உடனடியாக நம்முடைய காரியம் வெற்றியடையும் என்ற ஒரு நம்பிக்கை. அதனால்தான் அந்த பிரதோஷ நாளிலே சாயங்கால வேளையிலே சுமார் 4:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும் ஒவ்வொரு பிரதோஷ வேளையிலும் நந்தி பகவானை முதலில் சேவிக்கலாம். நந்தி பகவானுக்கு முதலில் அபிஷேகம் செய்த பின்னரே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு செய்வார்கள். ஆகவே நந்தியினுடைய வாகனத்திலே அமர்ந்திருக்கும் அந்த ஆதி தம்பதிகளை சேவித்து கொண்டு வாழ்க்கையிலே மங்களங்களை பெறலாம். ஓம் நம சிவாயா என்று சேவிப்போம். இந்த சிவபெருமானுக்கு முக்கண்ணன் என்ற பெயரும் உண்டு. அதாவது 2 கண்கள் போராதென்று 3வது கண்ணாக நெற்றியில் வைத்திருப்பார், நெற்றிக்கண்ணன் என்றும் பெயர். ஒருமுறை இப்படித்தான் மதுரையிலே நக்கீரர் என்ற ஒரு புலவருக்கு அந்த சிவபெருமான் ஒரு விளையாட்டு விளையாடுகிறார். என்னவென்றால், யாரோ ஒரு புலவன் தான் எழுதிய பாடல், அதாவது சிவபெருமானே எழுதியது அந்த பாடலை, அதிலே என்னவென்று பார்த்தால் பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையாக வாசம் உள்ளது என்று உள்ளது. அந்த பாசுரத்தை, அதாவது அந்த பாடலை ஒரு ஏழையினிடம் கொடுத்து அவன் எப்பொழுதும் பணத்துக்காக திண்டாடி கொண்டிருப்பான்.
அந்த ஏழை புலவனிடம் கொடுத்து, இதை கொண்டு சென்று நக்கீரனுடைய அரசவையிலே கொடு, உனக்கு 1000 பொற்காசுகள் கிடைக்கும் என்று கூறி அனுப்புகிறார் சிவபெருமான். வந்தவர் சிவபெருமான் என்று தெரியாது அந்த ஏழை புலவனுக்கு. நீர் கொடுத்தால் நான் கொண்டு சென்றால் எனக்கு 1000 பொற்காசுகள் கிடைக்காது, அடிதான் விழும் என்று சொல்ல, இல்லை நான் சொல்லுகிறேன், நீ சென்று வா, வென்று வா என்றாராம். சரி, அந்த பாடலை கொண்டு சென்று நக்கீரனுடைய அரசவையிலே, அதாவது மதுரை மன்னனுடைய அரசவையிலே கொண்டு சென்று, இதோ நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த பாடலை, இதை தாங்கள் சரிபார்த்து எனக்கு 1000 பொற்காசுகள் கொடுங்கள் என்று கேட்க, உன்னை பார்த்தால் சந்தேகமாக இருக்கிறது, இந்த பாடலை நீ எழுதினாயே. ஆமாம், நானே தான் எழுதினேன். உனக்கு யார் கொடுத்தது? யாரும் கொடுக்கவில்லை. அப்படியானால் இந்த பாடலிலே ஒரு பிழை இருக்கிறது. என்ன பிழை? அதாவது இயற்கையிலேயே பெண்களுக்கு வாசம் உண்டு என்று கூறுகிறார்கள் அல்லவா, அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் பின் இழுக்கிறார் அந்த புலவர். எதற்காக? தாங்கள் எழுதிய பாடலிலே குற்றம் இருக்கிறது என்று நான் கூறும் பொழுது இல்லை என்று கூறினீர்கள், அது எவ்வாறு என்று நிரூபிக்கப்பட வேண்டும் அல்லவா என்று கேட்கும் பொழுது, எனக்கு தெரியாது என்று சொல்லவே அந்த நக்கீரருக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. புலவரே, உங்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த புலவர் கேட்கிறார், எவ்வளவோ ஆசைப்பட்டு வந்துள்ளேன், அதில் எத்தனை தவறுகள் இருக்கிறதோ அவ்வளவு பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு மீதியை எனக்கு கொடுங்கள், நான் மிகவும் ஏழைப்பட்டவன் என்று கூறும்பொழுது நக்கீரர் ஒப்புக்கொள்ள மாட்டார். அதன் பிறகு அவருக்கு அந்த பாடலை எடுத்துக்கொண்டு புலவன் திரும்பி வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறான். எனக்கு அந்த வந்தவன் யாரோ கொடுத்தான், இந்த பாடலை கொண்டு செல், உனக்கு பொற்காசுகள் கிடைக்கும் என்றான். பொற்காசும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவனை நம்பி நான் போனேனே என்று பிராதேயப்படுகிறான். இறுதியில் சிவபெருமானே வருகிறார். அப்பொழுது கூட அவனால் அந்த சிவபெருமான் தான் வந்து தனக்கு பாடல் கொடுத்தார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன புலவரே, பரிசு கிடைத்ததா என்று கேட்டால், ஒன்றும் கிடைக்கவில்லை, நல்ல காலம், அவர்கள் என்னை அடிக்கவில்லை என்று கூறுகிறான். ஏனென்றால் என்னுடைய பாட்டில், அதாவது உன்னுடைய பாட்டில் தவறு இருக்கிறதாமேன். என்னுடைய பாட்டில் தவறு இருக்கிறது யார் கூறினார்கள் என்றால் நக்கீரன் கூறினான் என்கிறான். நக்கீரனா? ஆம், அந்த புலவர்தான் உன்னுடைய பாட்டில் தவறு இருக்கிறது, கொண்டு செல், உனக்கு யார் கொடுத்தாரோ அவர்களிடமே கொண்டு செல் என்று கூறிவிட்டான் என்றார்கள். சரி, வா செல்லலாம் என்று அரசவைக்கு சென்று அங்கே கேட்கும் பொழுது நக்கீரர் வருகிறார். புலவரே, நீர் எழுதிய பாடலை அந்த ஏழை புலவரிடம் கொடுத்து அனுப்பியது முதல் தவறு. அதை அந்த பாடலிலே தவறுகள் உள்ளது என்று அதை நிரூபிக்க சொன்னால் அவரால் முடியவில்லை. அதனால்தான் பாடலை திருப்பி கொடுத்து விட்டேன். நக்கீரா, அதனை நீ ஆராய்ந்து பார்த்தாயா என்று கேட்க, ஆராய்ந்து பார்த்தேன், அந்த பாடலிலே தவறு உள்ளது, உண்மையாகவா நிச்சயமாகவா என்று அவரை இன்னும் கோபம் வரும்படி செய்கிறார் சிவபெருமான். ஆமாம், முக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகிறான். அப்பொழுது சிவபெருமானுக்கு அந்த கோபத்தின் உச்ச எல்லைக்கு சென்று விடுகிறார். நக்கீரா, நன்றாக என்னை பார் என்றால், உங்களை பார்த்து நான் என்ன செய்ய முடியும் என்று அப்பொழுது பார்த்தால் அந்த 3வது கண்ணாலேயே நக்கீரனை எரித்து விடுகிறார். பகவானே, வந்தது தாங்களா? எனக்கு தெரியாமல் போய்விட்டது, என்னை மன்னியுங்கள், தாங்கள் வந்து என்னை பரிசோதிப்பீர்கள் என்று நான் கனவில் கூட எண்ணவில்லையே, பெருமானே என்னை செவியுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று நக்கீரன் கதறுகிறான். அரசவையில் அனைவரும் பயந்து, வந்தவன் சிவபெருமான் என்று தெரியாமல் கூறிவிட்டோமே என்று அந்த சிவபெருமானை பிராதேயப்பட, அதன் பிறகு நக்கீரனுக்கு உயிர் கொடுக்கிறார் சிவபெருமான். அதனால் தான் 3வது கண்ணை அவர் ஏதோ அவசரத்திலே தான் அதை உபயோகிப்பாரே தவிர, பெயருக்குத்தான் முக்கண்ணனை தவிர்த்து அவனுடைய பெயர் போலா சங்கரன். அதாவது யார் எந்த வரத்தை கேட்டாலும் உடனடியாக தந்து விடுவான். அப்படிப்பட்ட சிவபெருமான் மதுரையிலே நக்கீரனை எரித்தான். முக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறி அந்த பாசுரத்திற்கு அந்த புலவருக்கு 1000 பொற்காசுகள் வாங்கி கொடுத்த பின் தான் செல்லுகிறார். இப்படியாக அவனுடைய திருவிளையாடல்கள் ஏராளம். 64 கலைகளை கற்றவன், 63 நாயன்மார்களால் தொழுகப்பட்டவன். அப்படிப்பட்டவன் 5 தலங்களிலே, அதாவது
பஞ்சபூதங்களிலே இருப்பவன். அப்படியானவன் இதோ இங்கே கபிலதீர்த்த சுவாமி கோவிலிலே கபிலேஸ்வரனாக எழுந்தருளி காமாட்சியுடன் நமக்கு எழுந்தருளுகிறார். நந்தி வாகனத்திலே சேவிக்கலாம் அந்த சிவபெருமானை. ஓம் நம சிவாய, அரஹர மகாதேவ சம்போ என்று சேவிப்போம். கபிலேஸ்வர சுவாமியின் வருடாந்திர பிரம்மோற்சவம் மற்றும் மகா சிவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு நந்தி வாகனத்திலே அந்த எம்பெருமானையும் தாயாரையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே சேவியுங்கள். அந்த பெண்களெல்லாம் கூட நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள் பகவானுக்காக. ஓம் நம சிவாய. சிவபெருமானை சேவிக்கும் பொழுது மங்களங்கள் நமக்கு சமர்ப்பிப்பார். அதாவது மங்களங்கள் உண்டாகட்டும் என்று சிவபெருமானே மங்களகரமானவன் என்றும். அப்படித்தான் அந்த சிவபெருமானை நாமும் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இந்த மகா சிவராத்திரி அன்று முழுதுமாக உபவாசம் இருந்து அந்த சிவபெருமானையும், அதாவது ராத்திரி உறங்காமல் இரவு உறங்காமல் அந்த பகவானை நமசிவாய என்று சொல்லிக்கொண்டு லிங்கோத்பவ சமயத்திலே அந்த லிங்கோத்பவத்தை சேவித்து கொண்டு நாம் ஆராதனை செய்தால் சிவபெருமான் நமக்கு மங்களகரமான வாழ்த்துக்களை கூறுவார். ஓம் நம சிவாயா என்று. ஆக विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।